ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து பார்ட் பி இலக்கியம். ஸோ இந்த டாப்பிக்கில் சிலபஸ் வைஸ் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த இலக்கியத்தில் சிலபஸில் கவர் ஆகாத இடத்துலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எதனும் தண்டி அலங்காரமாகும். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எதுனா தண்டி அலங்காரம். ஸோ அதுக்கடுத்து தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் வாளோடு முன் தோன்றி மூத்த குடியும் என கூறும் நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலையாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் வாளோடு முன் தோன்றி மூத்த குடியும் என கூறும் நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலை. ஸோ அதுக்கடுத்து தான் புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்லாம் அது இலக்கணம் சார்ந்த நூலாகும். புறப்பொருள் வெண்பாமாலை என்பது ஒரு இலக்கண நூல் அது. ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எதுனா இன்பமாகும். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எதுனா இன்பம். ஸோ அதுக்கடுத்தது நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியமாகும். ஸோ நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். ஸோ அதுக்கடுத்து தான் அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய. ஸோ இந்நூற்பாவை இயற்றியவர் யாருன்னா தொல்காப்பியர் ஆவார். ஸோ அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய. ஸோ இந்த வரிகளை இயற்றியவர் யாருன்னா தொல்காப்பியர். ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஞான கண்ணாடி என்பது ஒரு சமய நூலாகும். வேத விளக்கம் என்பது உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். வேத விளக்கம் என்பது உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்பது குட்டி தொல்காப்பியத்திற்கு வரும். பரமார்த்த குருகதை என்பது நகைச்சுவை கதை நூலாகும். பரமார்த்த குருகதை என்பது நகைச்சுவை கதை நூல். ஞான கண்ணாடினா சமய நூலுக்கு வரும். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல் என்பதற்கு வரும். தொன்னூல் விளக்கம் என்பது குட்டி தொல்காப்பியத்திற்கு வரும். பரமார்த்த குருகதை என்பது நகைச்சுவை கதை நூலுக்கு வரும். அதுக்கடுத்ததான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலையாகும். அதுக்கடுத்து தான் அழகிய ஆபரணத்தை உடையாலை எனக்கு தருகவென சொல்லும் அரசனோடு மாறுபட நிற்பது எதனும் மகட்பார் காஞ்சி. அழகிய ஆபரணத்தை உடையாலை எனக்கு தருகவென சொல்லும் அரசனோடு மாறுபட நிற்பது எதுனா மகட்பார் காஞ்சி. அதுக்கடுத்து தான் நம்பி அகப்பொருள் விளக்கம் என்ற நூலின் இயல்கள் வைப்பு முறை கேட்டிருக்காங்க. அகத்திணை இயல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிபியல். இந்த ஆர்டரில் தான் இருக்கும். நம்பி அகப்பொருள் விளக்கம் என்ற நூலில் இயல்களின் வைப்பு முறை பார்த்தோம்னா அகத்திணை இயல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிபியல். இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தான் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமம் எவை எதுனா கந்தழியாகும். கடவுள் வாழ்த்தோடும் கண்ணிய வருமம் எவை எதுன்னு கேட்டிருக்காங்க, கந்தழியாகும். அதுக்கடுத்து தான் கூற்று பார்த்தோம்னா ஆழ்வார் நாயன்மார் சோழர் ஆட்சி காலத்தில் வடமொழி செல்வாக்கு மிகுந்திருந்தது. ஆழ்வார் நாயன்மார் சோழர்கள் ஆட்சி காலத்தில் வடமொழி செல்வாக்கு பெற்றிருந்ததாக இருந்தது. அதுக்கான காரணம் பார்ப்போம். பவனந்தியார் பதவியல் என்ற இயலில் வடமொழியாக்கம் பற்றி பேசுகிறார். பவனந்தியார் பதவியல் என்ற ஒரு இயலில் வடமொழி ஆக்கம் பற்றி பேசுகிறார். பார்த்தோன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இதில் அதுக்கான சரியான விளக்கமும் ஆகும். ஆழ்வார் நாயன்மார் சோழர்கள் காலத்தில் வடமொழி ஆதிக்கம் மிகுந்திருந்தது. அப்போ பவனந்தியார் பதவியல் என்ற ஒரு இயலில் வடமொழி ஆதிக்கத்தை பற்றி பேசியிருப்பார். அதுக்கடுத்து தான் குலத்தின் காட்சிகளை வர்ணித்த காரணத்தினால் இப்படி அழைக்கப்பட்டவர் யாருன்னா காயமனார். குலத்தின் காட்சிகளை வர்ணித்த காரணத்தினால் காயமனார் என்று அழைக்கப்பட்டார். வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கும் சங்க புலவர் யாருன்னா பரணர் ஆகும். வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கும் சங்க புலவர் யாருன்னா பரணர். அதுக்கடுத்து தான் முதற்சங்க இலக்கண நூலாக கருதப்படுவது எதுனா அகத்தியமாகும். முதற்சங்க இலக்கண நூல் எதுனா அகத்தியம். அதுக்கடுத்து தான் தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் யாருன்னா இளம்பொருணர் ஆகும். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை கண்டவர் யாருன்னா இளம்பொருணர். அதுக்கடுத்தது பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை எதுனா மூதின் முல்லையாகும். பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை எதுனா மூதின் முல்லை. அதுக்கடுத்தது தான் தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் கேட்டிருக்காங்க. 1610 நூல்கள் இருக்கும். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் பார்த்தோம்னா 1610 ஆகும். அதுக்கடுத்து தான் சுற்றுப்புறச் சூழலை விளக்கும் தொல்காப்பியத்தின் பொருண்மை எதுனா கருப்பொருள் ஆகும். சுற்றுப்புறச் சூழலை விளக்கும் தொல்காப்பிய பொருண்மை பார்த்தோம்னா கருப்பொருள் ஆகும். அதுக்கடுத்து கீழ்கண்டவைகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவரை பொறுத்து எது தவறாக இருக்குன்னு பார்க்கணும். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் பிறந்த ஊர் என்பது சனகை. அது சரிதான். அவரது காலம் என்பது சீய கங்கன் காலம். அதுவுமே சரிதான். அவரது சமயம் என்பது சமண சமயம் தான். அதுவுமே சரிதான். பல்கலை குருசில் பவனந்தியார். அதாவது நன்னூல் ஆசிரியர் பவனந்தியாருக்கு தான் வருவது பல்கலை குருசில் என்பது. அது பக்கத்தில் மயிலைநாதர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அது மிஸ்டேக். அது
ஸோ நன்னூலின் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர். அவரது ஊர் வந்து சனகைதம். அவரது காலம் என்பது சீயகங்கன் காலம்தான். அவரது சமயம் என்பது சமண சமயம்தான். அவருடைய பட்டப்பேர் வந்து அந்த பல்கலை குறிசியில் சொல்லிட்டு வரும். அது மயிலைநாதருக்கு வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து அங்கே மயிலைநாதர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. பல்கலை குறிசில் என்ற யாருக்கு வரும்னா பவனந்தி முனிவருக்கே தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் பின்வரும் இலக்கண நூலை கால வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த இலக்கண நூல்களில் ஆர்டர் பார்த்தோம்னா அகத்தியம் இருக்கும். அதுக்கடுத்து தொல்காப்பியம் வரும். தொல்காப்பியத்திற்கு அடுத்து நன்னூல் வரும். நன்னூலுக்கு அடுத்து வீரசோழியம் வரும். ஸோ இலக்கண நூல்கள் காலவரிசை பார்த்தோம்னா அகத்தியம், அதுக்கடுத்து தொல்காப்பியம், தொல்காப்பியம் எடுத்து நன்னூல் வரும். நன்னூலுக்கு அடுத்து வீரசோழியம் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்து தான் பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் என்ற இருவகை பிரபந்தங்களை பாடுவதற்கு ஏற்ற யாப்பு எதுனா கலிவெண்பாவாகும். பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் என்ற இருவகை பிரபந்தங்களை பாடுவதற்கு ஏற்ற யாப்பு எதுனா கலிவெண்பாவாகும். ஸோ சின்னூல் என அழைக்கப்படும் நூலின் பெயர் யாதென நேமிநாதம் ஆகும். சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எதுனா நேமிநாதம். ஸோ நேமிநாதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா குணவீர பண்டிதர் ஆகும். நேமிநாதம் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் யாருன்னா குணவீர பண்டிதர். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென் ரண்ணான் கெல்லை. ஸோ என்ன வரையறுத்தவர் யாருன்னா காக்கை பாடினியர் ஆவார். வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென் ரண்ணான் கெல்லை என வரையறுத்தவர் யாருன்னா காக்கை பாடினியர் ஆவார். ராம நாடகத்தை இயற்றியவர் யாருன்னா அருணாச்சல கவிராயர் ஆவார். ராம நாடகத்தை இயற்றியவர் யாருன்னா அருணாச்சல கவிராயர். ஸோ அதுக்கடுத்து தான் அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரம் மிகு தன்றியும். ஸோ என்ற பாடல் உணர்த்தும் துறை எதுனா மூதின் முல்லையாகும். அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகு தன்று. ஸோ இந்த பாடல் வரிகள் உணர்த்தும் துறை எதுனா மூதின் முல்லையாகும். ஸோ அதுக்கடுத்து தான் பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கும் பெயர் வந்து ஆசுகவியாகும். பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கும் பெயர் வந்து ஆசுகவியாகும். ஸோ அதுக்கடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்கர் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்க மன்னர் அவருடைய அவையில் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் அவைகள புலவராக இருந்திருப்பார். பிள்ளை பெருமாள் ஐயங்கர் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்க மன்னரிடம் அலுவலராக பணிபுரிந்திருப்பார் பிள்ளை பெருமாள் ஐயங்கர். ஸோ அதுக்கடுத்தது தொடர்நிலை செய்யுள் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யாருன்னா வித்தார கவியாகும். தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யாருன்னா வித்தார கவி. ஸோ அதுக்கடுத்து தான் ரூபாய் என்பதன் பொருள் பார்த்தோம்னா 4 அடி செய்யுள் ஆகும். ரூபாய் என்பது 4 அடி செய்யுள். ஸோ அதுக்கடுத்ததாக பொருள் தருக சதுரங்க சேனை என்பதுனா 4 வகை படைகளை குறிக்கும். சதுரங்க சேனை என்பது 4 வகை படைகளை குறிக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக ஆசுகவி என்று போற்றப்படுபவர் யாருன்னா வான்மீகி ஆகும். ஆசுகவி என்று போற்றப்பட்டவர் யாருன்னா வான்மீகி. ஸோ தெய்வ கவிஞர் என்றால் டேஷ் என்று பொருள்படும். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும். தெய்வ கவிஞர்னா திவ்ய கவி என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததாக யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா வெள்ளி பாரதமாகும். யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ. ஸோ இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா வெள்ளி பாரதமாகும். ஸோ அதுக்கடுத்ததாக பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. மதுரகவி மதுரகவினம் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் ஆவார். மதுரகவினா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். ஸோ வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யாருன்னா வித்தார கவிக்கு வரும். வித்தார கவிக்கு தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யாருன்னா வித்தார கவி. அதுக்கடுத்ததான் பாவலரேறுனா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் யாருன்னா பாவலரேறு. 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலரேறு. அதுக்கடுத்ததான் ஆசுகவி. ஆசுகவினா பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுகவிக்கு வரும். ஆசுகவினா பாடு என கூறியவுடன் பாடுபவர். ஸோ அதுக்கடுத்து உமர் கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் ஆவார். உமர் கயாம் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். ஸோ அதுக்கடுத்ததாக சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யாருன்னா புகழேந்தி புலவர் ஆவார். சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா புகழேந்தி புலவர் ஆவார். பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எதுனா பைபிள் ஆகும். பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எதுனா பைபிள் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததாக மார்போலையில் எழுதும் எழுத்தான் எதுனா தந்தமாகும். மார்போலையில் எழுதும் எழுத்தான் எதுனா தந்தமாகும். ஸோ அதுக்கடுத்ததான் அஷ்டப்பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டப்பிரபந்தம் என்பது எந்த நூல்களை குறிக்கும்னா ஸோ எட்டு நூல்களை குறிக்கும். அஷ்டப்பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டப்பிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கும்னா 8 நூல்களை குறிக்கும். அஷ்டப்பிரபந்தம்னா 8 நூல்கள் என்று பொருள்படும்.
ஸோ அதுக்கடுத்து தான் வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது எதுனா உள்ளுரை ஆகும். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது எப்படின்னா உள்ளுரை ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அறுவை வீதி என்பதுனா ஆடைகள் விற்கும் கடை வீதியாகும். அறுவை வீதி என்பது ஆடைகள் விற்கும் கடை வீதியாகும். ஸோ கோல வீதி என்பதுனா இந்த தானிய கடை வீதியாகும். கோல வீதி என்பது தானிய கடை வீதியாகும். ஸோ பொன் வீதி என்பதுனா பொற்கடை வீதி என்று அழைக்கப்படும். ஸோ மல்லர் வீதி என்பதற்கு மல்லர் வாழும் வீதி என்று வரும். அறுவை வீதிக்கு ஆடைகள் விற்கும் வீதி என்பது வரும். கோல வீதி என்பது தானிய கடை வீதி என்பது வரும். பொன் வீதி என்பது பொற்கடை வீதி என்பது வரும். மல்லர் வீதி என்பது மல்லர் வாழும் வீதி என்பது வரும். ஸோ அதுக்கடுத்ததாக சூடாமணி நிகண்டு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வீரமண்டல புருடர். சூடாமணி நிகண்டு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வீரமண்டல புருடர். ஸோ அதுக்கடுத்து தான் பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னா ஸோ ஆசுகவிக்கு வரும். பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னா ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னா மதுரகவிக்கு வரும். ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னா மதுரகவிக்கு வரும். தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் யாருன்னா வித்தாரகவிக்கு வரும். தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் யாருன்னா வித்தாரகவிக்கு வரும். சொல்லணியில் அமைத்து பாடுபவர் யாருன்னா சித்திரகவிக்கு வரும். சொல்லணியில் அமைத்து பாடுபவர் யாருன்னா சித்திரகவிக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் அதை சாம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வரிகளில் இடம்பெறும் கனி எதுனா நாவற்கனியாகும். தான் அதை சாம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வரிகளில் இடம்பெறும் கனி எதுனா நாவற்கனியாகும். ஸோ அதுக்கடுத்து தான் திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராமானுஜர் ஆவார். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராமானுஜர். ஸோ அதுக்கடுத்து தான் நன்னூலுக்கு பார்த்தோம்னா பவநந்தி முனிவர் வருவார். வச்சநந்தி மாலைக்கு யார் வருவார்னா குணவீர பண்டிதர் வருவார். யாப்பெருங்கால காரிகைக்கு பார்த்தோன்னா அமிர்த சாகரர் வருவார். வீர சோழியத்துக்கு புத்தமித்திரர் வருவார். நன்னூலுக்கு பவநந்தி முனிவர் வருவார். வச்சநந்தி மாலை குணவீர பண்டிதருக்கு வருவார். யாப்பெருங்கால காரிகைக்கு அமிர்த சாகரர் வருவார். வீர சோழியத்திற்கு பார்த்தோம்னா புத்தமித்திரர் வருவார். ஸோ அதுக்கடுத்து தான் தொண்டை மண்டல சதகம். ஸோ தொண்டை மண்டல சதகத்துக்கு படிக்காசு புலவர் தான் பாடியிருப்பார். தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் பிரபுலிங்க லீலை. இது சிவபிரகாச சுவாமிகள் பாடியிருப்பார். பிரபுலிங்க லீலை சிவபிரகாச சுவாமிகளுக்கு வரும். அதுக்கடுத்து தான் முகையதீன் புராணம். முகையதீன் புராணம் என்பது வண்ண களஞ்சிய புலவருக்கு வரும். முகையதீன் புராணம் என்பது வண்ண களஞ்சிய புலவருக்கு வரும். பெண் புத்தி மாலை. ஸோ இது முகமது உசைன் புலவருக்கு வரும். பெண் புத்தி மாலை என்பது முகமது உசைன் புலவருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக திருவாரூர் நான்மணி மாலை எனும் நூலில் இடம்பெறாத பாவகை எதுனா ஸோ அந்த வஞ்சிப்பா என்பது வராது. ஸோ திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை எதுனா வஞ்சிப்பா என்பது வராது. ஸோ அதில் மீதி பார்த்தோம்னா வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை இது எல்லாமே திருவாரூர் நான்மணி மாலையில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ திருவாரூர் நான்மணி மாலையில் இந்த வஞ்சிப்பா என்பது மட்டுமே வந்திருக்காது. ஸோ சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுனா நேமிநாதமாகும். சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுனா நேமிநாதம். ஸோ அதுக்கடுத்ததாக விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுனும் அபிதான சிந்தாமணி ஆகும். இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுனா அபிதான சிந்தாமணி ஆகும். அதுக்கடுத்து தான் நான் மணிமாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதுனா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கமாகும். நான் மணிமாலை என்ற ஒரு சொற்றொடர் குறிப்பது எதுனா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் நீரோட்ட யமக அந்தாதி என்ற நூலின் சிறப்பு யாதுனா இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவதாகும். ஸோ நீரோட்ட யமக அந்தாதி அந்த நூலுக்கான சிறப்பு யாதுனா இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரக்கூடிய சொற்கள் அமைத்து பாடுவதாகும். ஸோ அதுக்கடுத்ததாக இவற்றுள் எத்தொடர் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உச்சி மேற்கோள் புலவர் யாருன்னா நச்சினார்க்கினியருக்கு தான் வரும். உச்சி மேற்கோள் புலவர் யாருன்னா நச்சினார்க்கினியருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. நலவெண்பா யாருக்கு வரும்னா புகழேந்தி புலவருக்கு வரும். நைடதம் என்பதுனா அதிவீரராம பாண்டியருக்கு வரும். ஸோ அறநெறிச்சாரம் முனைப்பாடியாருக்கு வரும். சகலகலா வள்ளிமாலை என்பது குமரகுருபருக்கு வரும். நலவெண்பா என்பது புகழேந்தி புலவருக்கு வரும். ஸோ நைடதம் என்பது அதிவீரராம பாண்டியருக்கு வரும். அறநெறிச்சாரம் என்பது முனைப்பாடியாருக்கு வரும். சகலகலா வள்ளிமாலை என்பது குமரகுருபருக்கு வரும். ஸோ அடுத்ததாக குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் எதுனா திருக்கருவை 18 ஆகும். குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் எதுனா திருக்கருவை 18 ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட் பியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நமக்கு இலக்கியத்தில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.